ஹலோ காய்ஸ், நான் உங்கள் திவ்ய பாரதி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக், வாங்க பேசலாம். இன்றைக்கி நான் எந்த டாப்பிக்கில் உங்கள் கூட பேச போகிறேன்னா, பிசிஓடி இல்லைனா பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது வந்து டிசீஸ் இல்லை, இது வந்து ஒரு டிஸார்டர். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணால் இந்த பிசிஓஎஸ் போயிடும் அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இந்த பிசிஓஎஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. ஆக்சுவலி இந்த பிசிஓஎஸ்ன்றது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது, அது சிம்பிளான டாப்பிக்கும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த ஆடியோவில் இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இந்த ஆடியோவில் ஒரு 10 to ஒரு 15 மினிட்ஸ் வந்து என்னென்னலாம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியுமோ அதை நான் வந்து இந்த ஆடியோவில் கவர் பண்ணுறேன். சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ சின்ன வயசில் வந்து அந்த ஃபேஷியல் வந்து சின்னதாக ஏதோ ஒரு சில ஹேர் வர ஆரம்பிக்கும். அதை பார்க்குறவங்க வந்து என்னடா பையன் மாதிரி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பசங்களோ பொண்ணுங்களோ கிண்டல் பண்ணுறப்போ, ஓகே நம்ம ஃபேஸில் வந்து முடி வளருது அப்படின்றத நம்ம அப்போ தான் நோட்டீஸே பண்ண ஆரம்பிப்போம். நம்மளை விட நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் நமக்கு ஒரு குறை இருக்குன்றதை சுட்டி காட்டும் போது தான், ஓ இது ஒரு குறையாக இருக்கேன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். சப்போஸ் நம்ம கூட இருக்கவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த ஹேரை பார்த்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதை வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நேச்சர். இது எந்த வயசு வரலன்னா, ஒரு 18 வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு அந்த ஹேர் வருதுல்ல அவங்கள சொல்கிறேன். ஏன்னா 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க சில்ட்ரன் தான். அவங்க மோஸ்ட்டாக நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கணும்னா அந்த அளவுக்கு ஃபேஸில் சின்ன சின்ன விஷயம் வரலும் நோட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம முகத்தில் தான் அந்த சின்ன ஏரியாவில் இல்லை லிப்புக்கு மேலே அந்த உதட்டுக்கு மேலெலாம் முடி வளர்கிறப்போ கூட இருக்கவங்க தான் நம்மளை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முடி வளருது அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்லை என்ன பையன் மாதிரி அப்படி இப்படின்ட்டு பேசி நம்மளை வந்து ஏற்றி விடுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் போக 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 ஓகே நம்ம இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு யூடியூப்பில் போய் சர்ச் அந்த மாதிரி பண்ணுறப்போ நிறைய விஷயம் வரும். மோஸ்ட்டாக ப்ளக்கிங் பண்ணுறது, பிடுங்கிறது ஃபஸ்ட் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். எதுவுமே கையில் எந்த வேவும் இல்லாத ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து ப்ரைவேட் பார்ட்டில் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கலாம், இல்லை டேடி கூட ஷேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சுருந்துருக்கலாம் ரேசர், அதை யூஸ் பண்ணி ஷேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை அப்போது சின்ன வயசுலேயே ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து த்ரெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, யூடியூப்லாம் அவங்க ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க இது மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறவங்க அப்படின்றப்போ வந்து வேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை பார்லர் போய் கூட வேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் 18 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க மோஸ்ட்டாக வேக்ஸ் பண்ணுறது வாய்ப்பு குறைவு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். சரி, எக்ஸாம்பிள் இப்போ வேக்ஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேக்ஸ் பண்ணுறீங்க, பண்ணால் என்ன ஆகும், எல்லா ஹேருமே போயிடும். பட் அந்த குட்டி குட்டியாக ஹேர் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து அந்த ஹேரை வந்து கண்டுக்காமல் விட்டால் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு ஹேர் 2 ஹேர் வந்து வேக்ஸ் பண்ணி ரிமூவ் ஆகலையே அப்படின்ட்டு ப்ளக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஹேர் கொஞ்சம் திக்காக வளரும். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஷேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேவ் பண்ணுறாங்க. இப்போ ஷேவ் பண்ணுறதுக்கப்புறம் அந்த ஷேவிங் என்ன பண்ணுது, அந்த ரேசர் வந்து அந்த ஹேரை ஸ்கின்னுக்கு மேலே மட்டும்தான் வெட்டும். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அந்த ஸ்கின்க்கு மேலே இருக்கிறது லைட்டாக மொத்தமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் க்ரோ ஆகும்போது அது ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுவே ஒரு டைம் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா கூட அதுவே மோசமாக தான் ரியாக்ட் பண்ணும் ஸ்கின்னில். நீங்கள் மறுபடியும் ரேசர் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அந்த ஹேர் வந்து திக்னஸ் அதிகமாக தான் ஆகும். மோஸ்ட்டாக சொல்கிறாங்க எனக்கு வந்து ஓகே அப்படின்ட்டு. ஒரு சிலரோட ஸ்கின் டைப்க்கு இது எக்ஸெப்ஷனல். ஒரு சிலர் ஷேவ் பண்ணுறாங்க, அவங்க ஸ்கின்னில்
அந்த ஹேர் அதே மாதிரி மட்டுமே வளருது. அவங்களுக்கு போலவே நமக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஷேவிங் ஓகேவா அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷேவிங்ன்றது பொதுவாகவே அந்த இடத்துல ஹேரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும். அந்த ஷேவ் பண்ண அன்னைக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக வளவளப்பாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக போக அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது கருப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. போக 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 அந்த பிக்மெண்டேஷன் பெர்மனண்ட் ஆகிடும். அந்த பிக்மெண்டேஷன் வந்து அப்படியே அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடத்துல பிளாக்கிஷாகவே இருக்கும். நீங்கள் அந்த ஹேரை பார்த்து மற்றவங்க கேட்டதை விட அந்த பிக்மெண்டேஷனை பார்த்து மற்றவங்க கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வழியை தேடி போவோம். நெக்ஸ்ட்டு லேசர் பற்றி சொல்லணுன்னா இப்போ கூகுள்லேயே நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம் பெர்மனண்ட் சொல்யூஷன் என்ன ஹேர் போகிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ லேசர், எலக்ட்ரோலைசிஸ் இதெல்லாம் வரும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் வரும், அடுத்தது தான் லேசர் வரும், அடுத்தது வந்து க்ரீம்லாம் வரும், அடுத்தது தான் வேக்சிங், த்ரெட்டிங் அதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஹோம் ரெமடிஸ் வரும். சரி, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லேசர் பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கூட லேசர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மோஸ்ட்டாக 30Kக்கு மேலே செலவு பண்ணாங்க, 30,000த்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேஷியல் ஹேர் அதே மாதிரி தான் இருக்காம். அவங்களோட பாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஷேவ் பண்ணாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போதே. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டாக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை கம்பல் பண்ணி கூட லேசர் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் லேசர் ட்ரீட்மெண்ட் போயும் அவங்களுக்கு அந்த ஹேர் அப்படியே இருக்குது. ரீசன் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லேசர்ன்றதே ஒரு லைட்டு தான். அந்த லைட் எப்படி இருந்தாலும் பவர்ஃபுல்லாக தானே இருக்கும். ஆனாலும் அந்த ஹேர் வந்து திரும்ப க்ரோத் ஆகுது. ரீசன் என்னென்னா இந்த பிசிஓடியோட ரூட் காஸ். இந்த பிசிஓடி வந்து ஒரு ரூட், அதுக்குன்னு ஒரு வேர் இருக்கும்ல, அது என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறப்போ தான் இந்த எல்லா விஷயமுமே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஃபுட் ஹேபிட். நல்ல ஃபுட் வந்து சாப்பிடணும், உணவு பழக்கம் ரொம்ப நல்லதாக இருக்கணும். வேறு என்ன சொல்கிறது, இந்த பிசிஓடி இருக்க நிறைய பேருக்கு இது என்னது ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புலையே இருக்குது. டைஜஷன் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. டைஜஷன் இஷ்யூ வந்துச்சுன்னா என்னாகும், கரெக்டாக இந்த பாத்ரூம் போகிறது அதெல்லாம் கரெக்டாக வராது. அப்போது கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்குது. கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருந்தால் என்ன நடக்கும், அடுத்தது தான் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மூலம் வரும். இப்போது இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கணும் அப்படின்ட்டு ஏபிசி ஜூஸ் குடிப்பாங்க. ஏபிசின்னா என்ன? ஆப்பிள், பீட்ரூட், சீனா கேரட்டு, சம்டைம்ஸ் வந்து ஆப்பிளுக்கு பதிலாக ஆம்லா, நெல்லிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜூஸை வந்து டெய்லியுமே குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு சிலர் வந்து கேரட்டை வந்து அரைச்சி பாலில் கலந்து குடிப்பாங்க. இந்த மாதிரி குடிக்கிறப்போ என்ன ஆகுது, இந்த கேரட்லாம் குடிக்கிறப்போ ஹெமராய்ட்ஸ் வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது பீட்ரூட் அதிகமாக எடுத்துக்கிட்டால் கிட்னியில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. கிட்னி மட்டும் இல்லை, லிவர்லேயும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. சரி, சொல்ல மறந்துட்டேன். என்னோடய ஆடியோவை பொறுத்தவரையிலும் நான் எந்த எடிட்டுமே பண்ண மாட்டேன். ஸோ வந்து ஏதாச்சும் நடுவில் வளர்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சு விட்ருங்க பாப்பாவை. அடுத்தது சொல்கிறேன். ஸோ ஏபிசி ஜூஸ் குடிங்க, தப்பில்லை.
டெய்லி எடுத்துக்காதீங்க. மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். இல்ல வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. தென் இந்த ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு பிசிஓடி இருக்கப்போ அப்படின்றப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக விதவிதமான கீரைகள் டெய்லி உணவில் எடுத்துக்கங்க. அப்போ என்ன ஆகும், உங்களோட உடம்புல வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் எதனால் வருது, கான்ஸ்டிபேஷன் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு வந்து கான்ஸ்டிபேஷனை உருவாக்குது. அப்போது இந்த கீரையாக சாப்பிட்றப்போ விதவிதமான கீரைகள், ஒரே கீரையை டெய்லி எடுத்துக்க சொல்லலை, விதவிதமான கீரைகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து இந்த நாட்டு மருந்து அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. ரெகுலராக ஃபுட்டில் வந்து கீரைகளை எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வாரம் தொடர்ந்து கீரை எடுத்துக்கிறீங்களா, அடுத்த ஒரு வாரம் கீரை வேண்டாம், அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக கீரை. டெய்லியுமே கீரை இருக்கணும் சாப்பாட்டில். ஆனால் வேறு வேறு கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே கீரைகள் வேண்டாம், விதவிதமான கீரைகள். இதுதான் நிறைய இருக்குல்ல, ஒரு நாளைக்கு கொத்தமல்லி சட்னி, ஒரு நாளைக்கு புதினா சட்னி சாப்பிட்லாம், இன்னொரு நாளைக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். இந்த மாதிரி கீரைகள் நிறைய இருக்குல்ல, டெய்லி ஒரு ஒரு கீரை. நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கீரைலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த கீரைகளில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த பாத்ரூம் போகிற இஷ்யூ இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை. ஹெமராய்ட்ஸ் மூலம்ன்றது என்னதுன்னா, அந்த நரம்பு வந்து கொஞ்சம் தளர்ந்துடும். அது வந்து நீங்கள் பாத்ரூம் போகிறப்போ அது கீழே கீழே வரும். உள் மூலம்ன்றப்போ, வெளி மூலன்றப்போ அது கொஞ்சம் வீங்கி அந்த இது இருக்கும், அந்த இஷ்யூ இருக்கும். ஃபுல்லாகவே அந்த நரம்பு சம்மந்தப்பட்டது தான். அந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் ஹார்டாக போகிறப்போ அந்த நரம்பு வந்து கொஞ்சம் இளகி கீழே வந்துடும். அதுதான் மேட்ரு. நீங்கள் கீரை சாப்பிட்றப்போ அந்த நரம்புக்கு தேவையான அந்த சத்தெல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெக்கவர் ஆகிடும்ன்றேன் நான். நீங்கள் ஃபாரின் மெடிசன் போக தேவையில்ல. ஃபாரின் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் ஒன்று தானே. அந்த மாதிரி போக தேவையில்லை. அடுத்தது வேறு என்ன பண்ணலாம், எல்லா டாக்டருமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கன்றாங்க. எந்த மாதிரி அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரலும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் வந்து சுகரை கட் அவுட் பண்ணுங்கள். எப்படின்னா, நான் எப்படி சுகர் எடுத்துக்காமல் இருக்கிறது அப்படின்னுவீங்க. நேச்சுரல் சுகர் எதில் கிடைக்குதுன்னா டேட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1 டேட்ஸ் 2 டேட்ஸு பேரிச்சம்பழம் 1 2 இல்லை அட்லீஸ்ட் 3 4 கூட எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம். சுகர் ஸ்வீட் சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இருக்கிறப்போலாம் நீங்கள் வந்து டேட்ஸ் எடுத்துக்கலாம். தென் வேறு என்னென்னா, சுகர்னால் சுகரை மட்டும், சர்க்கரையை மட்டும் கட் பண்ணக்கூடாது உணவில் இருந்து. வெல்லம், நாட்டு சர்க்கரை இது எல்லாமே டைரக்ட் சுகர்ஸ். ஸோ இதை வந்து எடுத்துக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஃப்ரூட்ஸும் இனிப்பாக தானே இருக்குது, அதில் சுகர் இருக்கும் தானே, சுகர் கண்டென்ட் அப்படின்னு கேட்கலாம். அதில் சுகர் கண்டென்ட் இருக்குது. அது கூடவே ஃபைபர், விட்டமின்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கிறப்போ அப்போ நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெல்லம், ஜாங்கிரின்னு சொல்லக்கூடிய வெல்லம், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் வந்து பட்டை பொடியை வந்து டெய்லி வந்து பொடி பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க. பெருசாலாம் வேணாம், சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க. 1 வீக்குக்கு ஆகிற மாதிரி. அது தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்த வீக் எடுத்துக்கலாம். அந்த பட்டை பொடியை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு, கொஞ்சமாக கொதிக்க வச்சு, இல்லைனா நல்லா ஹாட்டான வாட்டரில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிறப்போ, இல்லைனா தொண்டையில் ஒரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் நரன்னு இருக்க பவுடர்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி காய வச்சு அதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். டீ மாதிரி குடிச்சிக்கலாம். தென் வந்து இந்த பிசிஓடி இருக்கப்போ முடி நல்லா கொட்டும். அப்போ நீங்கள் முடிக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஹேர் ஆயில், நீங்கள் வந்து கோகனட் ஆயில் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம், செம்பருத்தி,
ம். வேணும்னா கற்றாழை, ஆலோவேரான்னு சொல்ற கற்றாழைய கொஞ்சம் போட்டு, நீங்க வந்து கொதிக்க வச்சு, அம் அது கொஞ்சம் கலர் மாறினா ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அது தீஞ்சு போகும்ல அந்த இலை எல்லாம். அந்த அளவுக்கு விட வேணாம். நீங்க வந்து இத ஒரு தடவ மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு கூட, அத எண்ணெயில போட்டு, அது கொதிக்கிறபோது கூட போட்டு கலந்து இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து அதில வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் அதாவது கடுகு போடுவாங்க. இஞ்சி கொஞ்சமா போடலாம். உங்களுக்கு தலைவலி வந்து ரொம்ப எடுக்கும் அப்படின்ற பட்சத்தில, நீங்க வந்து ஆனியன் போடணும்னு அவசியம் இல்ல. மேபி 1 ஆர் 2 ஆனியன்ஸ் வெங்காயம் வந்து அதில போடலாம். ஹேர் குரோத் நல்லாயிருக்கும். இந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு முடி நல்லா கொட்டும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டு, அன்னைக்கு ஃபுல்லா விட்டுறணும் ரெடி பண்ண அன்னைக்கு. அடுத்த நாள் வந்து அத வந்து வடிகட்டி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாட்டில் இல்லனா ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப கொஞ்சமா ஊத்தி, அத வந்து தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ணலான்னா, கேஸ்டர் ஆயில் இருக்குல்ல, கேஸ்டர் ஆயில் அதில வந்து விட்டமின் இ கேப்சூல கொஞ்சம் அதில இப்போ ஒரு பேக்கெட் ஸ்மால் பேக்கெட் கேஸ்டர் ஆயில்னா, அதில வந்து ஒரு 2 விட்டமின் இ டேப்லெட்ல உள்ள இருக்குல்ல அந்த லிக்விட் அத மட்டும் தான் நம்ம போடுவோம். அப்புறம் அந்த மேல இருக்க தோல தூக்கி போட்டுருவோம். அந்த விட்டமின் இ கேப்சூலும், கேஸ்டர் ஆயிலும் மிக்ஸ் ஆனத வந்து ஒரு பாட்டில்ல வந்து வச்சுக்கலாம். அது மோஸ்ட்டா கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். அந்த ஆயில் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ல நெறைய ஹேர் கொட்டி போயிட்டு, ஒரு சில இடங்கள்லாம் பேல்டா இருக்கும்ல சொட்டையா. அப்ப அந்த இடத்துல இந்த ஆயில மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தடவலாம். இத ஏன்டா அடிக்கடி தமிழ்லயும் சொல்றா, இங்கிலீஷ்லயும் அடிக்கடி ஒரு வார்த்தைய பயன்படுத்திட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். நான் ஏன் தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் ஒரு சில வார்த்தைகள பயன்படுத்துறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து தமிழ்ல தெரியாம இருக்கலாம். ஒரு சிலருக்கு இங்கிலீஷ்ல தெரியாம இருக்கும். ஸோ அதுக்காக தான். நான் நடுவுல இங்கிலீஷ், தமிழ் 2 தடவ ஒரே வார்த்தைய பயன்படுத்துறேன். சரி ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா? அடுத்தது நீங்க பெஸ்ட்டு உங்களோட பிசிஓடிய க்யூர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஃபுட்ல மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அது என்ன மாரி மாடிஃபிகேஷன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டு சுகர கட் பண்ணுங்க. அடுத்தது சாப்பிடுறப்போ தரையில உட்காந்து சாப்பிடுங்க. அடுத்தது எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட பாடிக்கு எந்த மாரி எக்சைஸ் உங்க பாடி அலோவ் பண்ணுதோ, அந்த மாரி பண்ணுங்க. அடுத்தது யோகா பண்ணுங்க. எந்த மாரி யோகானா, அம் நான் வந்து அடுத்த ஆடியோல சொல்றேன். என்ன மாரி யோகாஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னென்ன ஆசனம் வந்து பெஸ்ட்டு அது எல்லாமே அடுத்த ஆடியோல சொல்றேன். ஆனா யோகா பண்ணுறது நல்லது. பீரியட்ஸ் ஆகறதுக்குன்னே தனியா யோகாஸ்லாம் யூடியூப்ல இருக்கு. எந்த மாரி யோகா பண்ணா பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அந்த மாதிரி யோகாவ நீங்க பண்ணலாம். அடுத்தது மூட் ஸ்விங். மூட் ஸ்விங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கான மருந்து உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. நீங்க கடையில போய் ஒரு க்ரீம வாங்குனாலோ, இல்ல லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ, எது பண்ணாலும் உங்களுக்கு சரியாகாது. உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா, அதுக்கான மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அதுதான் உங்களோட மூளை. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அதுதான் நடக்கும். நீங்க உங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எல்லாருக்கும் தேவையானது. எவ்ரிஒன் டிசர்வ் லவ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஸோ காலையில மெடிடேஷன் பண்ணுங்க. எனக்கு மெடிடேஷன்லாம் இதுவரை நான் பண்ணதில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், சப்லிமினல் மியூசிக் இருக்கு. யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. சப்லிமினல் மியூசிக்னு அது வந்து வரும். ஆ அந்த மியூசிக்ல வந்து மெடிடேஷன் மியூசிக், ரிலாக்சேஷன் மியூசிக் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஓகே. நீங்க வந்து மியூசிக் கேட்கலாம். இந்த மாதிரி மியூசிக். அடுத்தது உங்க கூட இருக்கவங்க கிட்டயோ, இல்ல உங்க சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க கோவப்படுறத நீங்க கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு எந்த டிசீஸுமே கிடையாது. அடுத்தது ஒரு சின்ன கோவம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அழிக்கக்கூடியது.
கோவப்படுறப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சாலும் உங்கள் கோவத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு யோகா பண்ணுங்கள். காலையில் கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யோகா பண்ணியே ஆகணும். டைமிங் வந்து நீங்கள் 4 மணிலேருந்தே பண்ணலாம். 4 மணி டு 4:30 பண்ணலாம். இல்லைனா 4:30 டு 5 மணி, 5 மணி டு 5:30, இல்லைனா 5:30 டு 6, 6 டு 6:30, 6:30 டு 7, 7 டு 7:30, 7:30 டு 8 இதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து யோகா பண்ணிக்கலாம். காலையில் யோகா. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து டெய்லியுமே காலையில் சீக்கிரம் எழுந்திரிப்பேன்னா நோ இஷ்யூ. நீங்கள் வந்து 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பீங்கன்னா தப்பில்லை. 7 டு 7:30 யோகா பண்ணுங்கள். அடுத்தது டைமுக்கு தூங்கணும். பெண்கள்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக 8 ஆர் 9 ஹார்ஸ் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ உங்களுக்கு நைட் ஃபுல்லாக கனவு வருது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, எனக்கு தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லை, நான் எங்கே 9 மணி நேரம் தூங்குறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி பர்சனாக இருந்தாலும் நோ இஷ்யூ. கனவில் ஒரு மாதிரி வருது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, பரவாயில்ல 9 மணி நேரம் தூங்குங்க. 9 மணிக்கு தூங்குறீங்களா? 9 டு 10, 10 டு 11, 11 டு 12, 12 டு 1, 1 டு 2, 2 டு 3, 3 டு 4, 4 டு 5, 5 டு 6. 9 மணிக்கு தூங்குனா 6 மணிக்கு எழுந்திரிங்க. 10 மணிக்கு தூங்குனா 7 மணிக்கு. மோஸ்ட்டாக 9 இல்லை 10 மணிக்கு தூங்குங்க. இந்த மாதிரி 9 ஹார்ஸ் கணக்கு வச்சு தூங்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்படி தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் போக 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 உங்கள் மனசு அமைதியாகும். அடுத்தது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை கட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் என்னால் கட் பண்ண முடியாது, அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றப்போ ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களை விட உங்களுக்கு பெரிய விஷயம்னு எதுவும் இல்லை. உங்கள் உடம்பை விட என்ன பெரிய விஷயம்? அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஸோ உங்களோட பாடி சொல்கிறத தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்கள் பாடிக்கு கண்டிப்பாக நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த உடல் தான் உங்கள் உயிருக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா அதுதான் உண்மை. இந்த உடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வெறும் பொணம்னு சொல்லிடுவாங்க. நமக்கு இந்த உடம்பு தான் நம்ம பார்த்துட்ருக்க ஒவ்வொரு உறவுமே இந்த நம்ம உடம்ப வச்சு தான் நம்ம உள்ளே இருக்க நம்ம ஆன்மாவை பார்த்துட்ருக்கு. ஸோ நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகே. இந்த ஆடியோவில் நிறைய பேசியாச்சு. நாளைக்கு நான் என்ன மாதிரி ஹோம் ரெமிடிஸ், அப்புறம் எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும், என்னென்னலாம் நல்லா எடுத்துக்கலாம், சீக்கிரம் பிசிஓடியை ரிவர்சல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் உங்களோட லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது அமைதி. ஸோ அமைதியை தேடி போங்க. அடுத்த ஆடியோவில் கண்டிப்பாக நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், see you. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன், @திவ்யபாரதி_official ID. இதை சர்ச் பண்ணிங்கன்னா என் ஐடி வரும். ஓகே, see you, டாட்டா, பை பாய்.